அப்புச்சி அக்கவுண்டருமா அங்க உப்புச்சி அக்கவுண்டர் ஓடி வந்து இன்னைக்கு ஊர் என்ன வேற என்ன உம்பரப்புந்தான்னு கேட்கிற போது எங்க தாயாரு முத்தான வாய் திறந்து அந்த இடத்துல ஒரு உத்தாரம் சொன்னாடா. தாய் பேரு தாயம்மா, தகப்பன் பேரு கிருஷ்ணய்ய, என் பேரு பொங்கா. நான் வடக்க வெகு தூரத்துல இருந்து வாழ வழி தெரியாம நான் வருந்தியே வாரம்னு பொங்க வருந்தாத வருந்து நான் வாழ வழி தெரியாம இங்க வருந்திய வாரம்னு வருந்தால வருந்துற போது அப்புச்சி அக்கவுண்டர் பார்த்துட்டு அம்மா தாயாரே அன்பான தெய்வமே எனக்கும் ஒரு குழந்தை வேணும் சொல்லி எங்க தாயார் ஏந்தி எடுத்து இடது பக்கம் முத்தமிட்டு வாரி எடுத்து வலது பக்கம் முத்தமிட்டாரு. பொறுத்த பூலோகம் ஆண்டவங்க அப்புச்சி அக்கவுண்டர் அரண்மனையில போய் அங்கேயும் சில காலம் அவ தொட்டில மாட்டுனா வாசலும் கூட்டுனா அவ தொட்டலையும் தாளாட்டி ஒரு சுகசீவனம் பண்ணாங்கண்டையா. அப்படி தொட்டலையும் தாளாட்டி சுகசீவனம் பண்ற போது அவ தட்டு முட்டு தலையெடுத்து தம்பருவம் தனக்காக எங்க தாயார் என்னவா நினைக்கிறான்னா, நாம இங்கேயும் தான் இருந்தா நம்மளது விண்ணம்படா மேனி அது விண்ணம்பட்டு போக பழுதுபடா மேனி நம்மளது பழுதுபட்டு போக்கும்னு அவன் என்ன ஆதது எண்ணி அந்த ஊரை விட்டு அடுத்த ஊர் தான் தேடி கொஞ்சம் போற வழி வராடி. அந்த இடத்துல வெள்ள விநாயகன் ஒண்ணு காராள வம்சத்துல பால்லையும் தயிர்லையும் முளம்புடிஞ்சு நிக்கிறத பார்த்துட்டு எங்க தாயார் ஒரு 5 நிமிஷம் அட்டம் பணிஞ்சாடா. அந்த வெள்ள விநாயகரை பார்த்து இன்னைக்கு ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு தானு நின்னு இன்னைக்கு சுத்தி வந்து தண்டனிட்டு சூரியனை கைமொழிஞ்சு பக்கம் வந்து தண்டனிட்டு பகவான கைமொழிஞ்சு தொண்டைக்கோ தூண்டி முள்ளு நாவுக்கோ நகவலங்கு போட்டு அந்த வெள்ள விநாயகரை அந்த இடத்துல எடுத்து முழுங்கினாடா இருக்கிறது. அந்த இடத்துல இன்னைக்கு 5 கரத்தான அள்ளியோ முழுங்குறதுனால அந்த வனாந்தரத்துல கொஞ்சாளுக்கு 5 கருப்பா அந்த இடத்துல அருகா தலை இது முளைக்குடுவாக்கா.